அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபிலாக். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் செய்ய போகிறேன். ஸ்டஃப்டு சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றைக்கு ஒன்றே பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன், அதை பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அடுத்து இன்னொரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வச்சுக்கணும் மாவை. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மாவு ஃபுல்லாக தடவி விட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு குடமிளகா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். ஒரு பவுல் எடுத்து முட்டையை ஊற்றிக்கலாம். 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டையும் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கலாம். நல்லா கலக்கி வச்சுட்டு மல்லித்தூள் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நல்லா ஆற வச்சு இந்த முட்டையில் போட்டுக்கலாம். நல்லா ஆறின பிறகு போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். முட்டையோட ஸ்டஃபிங்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நல்லா கலந்து வச்சுங்க. முட்டையோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கலந்து வச்சுங்க. இப்போ நம்ம மாவை எடுத்து உருண்டை போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதில் 6 உருண்டை வரும். இப்போ 6 உருண்டை போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுங்க. இப்போ 6 உருண்டை நம்ம போட்டு வச்சாச்சு பாருங்கள். இப்போ கல் எடுத்து மாவு கொஞ்சம் தூவி நம்ம மாவு வச்சு வளர்த்துக்கலாம். மாவு தொடாமல் நம்ம வளர்த்தோம்னா அப்படியே ஒட்டும். அதுக்காக தான் மாவு தொடுறது. மாவு தொட்டு நீங்கள் இதே மாதிரி வளர்த்துங்க. வளர்த்தா நம்மளுக்கு ஈஸியாக வளர்க்க வரும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வளர்த்து வச்சுங்க. மாவை நல்லா இந்த அளவுக்கு வச்சாச்சு. இப்போ ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த சைடு மடக்கிக்கலாம். அடுத்து இந்த பக்கமும் மடக்கிக்கலாம். மடக்கிட்டு இப்போ இந்த சைடு மடக்கிட்டு 4 பக்கமும் மடக்கணும். இந்த அளவுக்கு மடக்கி வச்சுங்க. இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி சூடு வந்த பிறகு நம்ம பரோட்டாவை போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம திருப்பி போடணும். இப்போது நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் இதே மாதிரி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். மாவை நல்லா வளர்த்துட்டு ஸ்டஃபிங் வச்சு இந்த பக்கம் மடக்கணும். அதே மாதிரி இந்த சைடு மடக்கி 4 பக்கமும் மடக்கி நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி செஞ்சு வச்சுட்டு
நம்ம சுட ஆரம்பிச்சிடணும். இப்போ சுட்டு எடுத்தாச்சு. சூப்பரான ஸ்டஃப்டு சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். வித்தியாசமான ஸ்டஃப்டு சப்பாத்தி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபி விலாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க.